ஸோ ஹவு டு யூஸ் எக்ஸாம்ப் அண்ட் ஜெனி. எக்ஸாம்ப் அண்ட் ஜெனியை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் அது என்னோடய சர்ச் பார் போய் எக்ஸாம்ப்னு ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, எக்ஸாம்ப் எங்கே இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ எக்ஸாம்ப் இன்ஸ்டாலேஷன் டைரக்டரி அப்படின்னு எனக்கு எங்கே இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படின்னா எஃப் ட்ரைவ்க்குள்ளே குவின்ற ஃபோல்டருக்குள்ளே இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ நான் அந்த ஃபோல்டருக்கு போயிடுறேன். இந்த ஃபோல்டருக்கு போய் பார்த்தீங்கன்னா ஒரு டேரக்டரி, நிறைய டேரக்டரிஸ், நிறைய ஃபைல்ஸ் இருக்கும், நிறைய ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே டெப்ளாய்மெண்ட் ஃபோல்டர் ஒன்று இருக்கும். நமக்கு அதாவது சர்வரில் நம்மளோட பிஹெச்பி ப்ராஜெக்டை டெப்ளாய் பண்ணுவோம். எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அது எது நமக்கு டெப்ளாய்மெண்ட் ஃபோல்டர் அப்படின்னா htdocs தான் நமக்கு டெப்ளாய்மெண்ட் ஃபோல்டர். ஸோ நான் இந்த htdocs எடுத்துட்டேன். ஸோ htdocs ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இதுக்குள்ளே தான் நான் எல்லா ப்ராஜெக்டையும் வைக்க போகிறேன். நான் இப்போ டெஸ்க்டாப்பில் கூட என்னோடய ப்ராஜெக்டை நான் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் அதை நான் எப்படி என் சர்வரில் நான் எப்படி டெப்ளாய் பண்ணுவேன்னா, நான் இந்த ஃபோல்டருக்குள்ளே அந்த அந்த ப்ராஜெக்டை நான் காப்பி பேஸ்ட் பண்ணுவேன். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்குள்ளே நான் ஒரு டேரக்டரி க்ரியேட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி நான் டெஸ்க்டாப்லேயே க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். நான் இங்கே ஒரு பிஹெச்பி ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். அது ஸோ ரீநேம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு பிஹெச்பி ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஃபஸ்ட் .php எஸ் கொடுத்துருங்க. இது நான் எதில் ஓப்பன் பண்ண போகிறேன்னா, ஓப்பன் வித் ஜெனி கொடுங்க. ஸோ ஜெனியில் நான் இதை ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ ஜெனியில் உள்ள ஃபியூச்சர் என்னன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது எக்லிப்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ சிஸ் அவுட்டுன்னு கொடுத்தா நமக்கு கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்திங்கன்னா அதோட மெத்தட்ஸோ இல்லை ஃபங்க்ஷன்ஸோ நமக்கு வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பிஹெச்பியில் எக்கோ. இப்போ எனக்கு கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் கொடுத்தேன்னா பிஹெச்பியில் உள்ள இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்ட்ரிங்குன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்ட்ரிங்கில் உள்ள ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே எனக்கு எஸ்டிஆர்னு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி இன்பில்ட்டாக உள்ள ஃபங்க்ஷன்ஸ் டிஃபால்ட்டாக நம்ம ஜெனி இன்ஸ்டால் பண்ணும்போதே கூட சேர்ந்து வந்துடும். ஸோ அதனால் இது ரொம்ப லைட் வெயிட்டு ப்ளஸ் இந்த ஃபியூச்சர் இருக்கிறதுனால இதை நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம். ஸோ எக்கோ கொடுக்குறேன், கண்ட்ரோல் ஸ்பேஸ். ஸோ எக்கோ மை ஃபஸ்ட் ப்ராஜெக்ட். ஸோ நான் இப்போ இந்த ப்ராஜெக்டை எங்கே க்ரியேட் பண்ணியிருக்கேன்னா டெஸ்க்டாப்பில் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதை நான் இப்போ டெப்ளாய் பண்ண போகிறேன். ஸோ இதை காப்பி பண்ணுறேன். நீங்கள் கட் கூட பண்ணிடுங்க, ஏன்னா நம்ம எல்லா ப்ராஜெக்டையுமே அந்த ஃபோல்டருக்குள்ளே தான் க்ரியேட் பண்ண போகிறோம். htdocsக்குள்ளே இதை நான் பேஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்டை நம்ம டெப்ளாய் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் கொடுத்துருக்க கண்டென்ட் என்ன அப்படின்னா, மை ஃபஸ்ட் ப்ராஜெக்ட்ன்றதை நம்ம ப்ரௌசரில் பிரிண்ட் பண்ண வைக்கணும். அதான் நம்மளோட டாஸ்க்கு. நான் இப்போ போகிறேன். அந்த ப்ராஜெக்டோட நேமை காப்பி பண்ணிக்கலாம். நீங்கள் சர்வரை ஸ்டார்ட் பண்ணவுடனே அதே மாதிரி லோக்கல் ஹோஸ்ட்னு உங்கள் சிஸ்டமில் டைப் பண்ணி பாருங்கள். லோக்கல் ஹோஸ்ட் /examp, அதாவது அப்பாச்சியை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம். ஸோ நான் இப்போது எதனால் எனக்கு இந்த வெப் பேஜ் இஸ் நாட் அவைலபிள்னு வருதுன்னா, நான் இன்னும் என்னோடய சர்வரை ஸ்டார்ட் பண்ணல. ஸோ அந்த கண்ட்ரோல் பேனல் போய்க்கிறேன், என்னோடய அப்பாச்சியை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ தான் எனக்கு சர்வரே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ எனக்கு வர ஆரம்பித்தோம். ஸோ நம்ம ப்ராஜெக்ட் எங்கே இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட். ஸோ இதுதான் நம்மளோட ப்ராஜெக்டோட டேரக்டரி. இதை கிளிக் பண்ணி நான் உள்ளே போகிறேன். ஸோ first.phpன்றது நம்ம க்ரியேட் பண்ண ஃபைல். ஸோ இப்போ நம்ம அங்கே மை ஃபஸ்ட் ப்ராஜெக்ட்ன்றதை பிரிண்ட் பண்ணோம். ஸோ அது இப்போ இங்கே டிஸ்பிளே ஆகிடும். சரிங்களா? ஸோ ஜெனி போனால் இங்கே மை ஃபஸ்ட் ப்ராஜெக்ட்ன்ற கண்டென்ட்டை இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணலாம், ஏன்னா இது டெஸ்க்டாப்பில் இருக்கிற ஃபைலை காமிக்குது.
example.php இங்கே ஜெனியில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ மை வெரி ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் இன் PHP அப்படின்றத கொடுத்துட்டு நம்ம ப்ரௌசரில் போய் கண்டென்ட்டை ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ யூ கேன் see that update. நம்ம என்ன கொடுக்குறோமோ அது இங்கே அப்டேட் ஆகிடும். இந்த மாதிரி தான் நீங்கள் இப்படி தான் வந்து பிஹெச்பியோட லைஃப் சைக்கிள் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் HTDocsக்குள்ளே தான் க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்த ஃபோல்டர் நேமு ஃபைல் நேமு /localhost அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன கண்டென்ட் நம்ம அதுக்குள்ளே கொடுக்குறோமோ அது டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இதாங்க பேசிக் செட்டப்பு தான். நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக சின்டாக்ஸ்குள்ளே போகலாம்.